அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே, நமது ஆஷிக் டுடே என்ற பழைய சேனல் முடக்கப்பட்ட பின்னாடி தொடர்ந்து நமக்கான ஆதரவை கொடுத்து இந்த புதிய ஆஷிக் டுடே என்ற சேனலில் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களும் மிக்க நன்றிகளும். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கிறனால தான் தொடர்ந்து நமது கருத்துக்களை குரலற்றவர்களின் குரலாய் உண்மையின் குரலாய் ஒழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நமக்கு உருவாக்கியிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் புதிய ஆஷிக் டுடே என்ற இந்த சேனல் அதிகமான முறையில் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைபர் செய்யுங்க, அதிகமான முறையில் பகிருங்க. இந்த செய்தியை நிறைய நபர்களுக்கு கொண்டு போய் சேருங்க. உங்களுடைய ஆதரவு தான் மென்மேலும் என்னை உத்வேகப்படுத்தி பல்வேறு செய்திகளை திரட்டி அனுதினமும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு உருவாக்கும். ஸோ இன்னைக்கு பலஸ்தீன் இஸ்ரேல் போருடைய தொடர்ந்து செய்திகளை நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 5 மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரகத்தின் மேலே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேல் 2 தினங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஸோ அதற்கு பின்னாடி மத்திய கிழக்கில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இந்த போரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போர் ஈரான் விஸ் இஸ்ரேல் என்ற அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு இஸ்ரேல் இருக்கக்கூடிய 8 மில்லியன் மக்கள் மேலே சைபர் தாக்குதல் நடத்தி அவங்களுடைய தகவல் எல்லாம் ஹேக் பண்ணியிருக்கு. அந்த அமைப்புடைய பேர் பார்த்தீங்கன்னா மக்லாப் அல் நஸ்ர் என்று சொல்லக்கூடிய பேர். ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் விரிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆஷிக், இது ஆஷிக் டுடே. நன்மை ஏவி தீமையை தடுத்து இந்த சமூகத்தில் நல்லதொரு மாற்றம் செய்யும் நண்பர்களே. 2 தினங்களுக்கு முன்னாடி சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரகத்தின் மேலே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேலுடைய இராணுவப்படை IDF என்ன பண்ணியிருக்கு, நிகழ்த்தியிருக்கு. இதில் ட்ரோன்கள் பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்கு. இது ஒரு சம்பவம். மற்றொரு சம்பவம் வேர்ல்டு சென்டர் கிச்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இது ஒரு NGO அமைப்பு. இந்த அமைப்பு தான் உணவுகள்லாம் சமைச்சு காசா மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதாவது அன்ரா இருக்குல்ல, அன்ரா, அதாவது ஐநாவுடைய அன்ராவுக்கு அன்ராவை பீட் பண்ணும் விதமாக இந்த வேர்ல்டு கிச்சன் சென்டர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உணவு கொடுத்துட்டு இருந்துச்சு. இந்த வேர்ல்டு கிச்சன் சென்டர் முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய ஒரு NGO அமைப்பை காணப்படுது. முழுக்க இஸ்ரேலுடைய ஆதரவு நபர்களாகவும் காணப்படுறாங்க. இருந்த போதும் அன்ரா, அதாவது ஐநாவுடைய அன்ராவை தாண்டி நாங்கள் உதவி செய்கிறோங்கிற ஒரு விஷயத்துக்கு உள்ளே போனாங்க. அப்படி உதவி செஞ்சாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் நம்ம தவறு சொல்லலை. அதாவது வேர்ல்டு கிச்சன் சென்டரில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் நம்ம தவறு சொல்லலை. அவர்கள் நல்ல முறையில் உணவு சமைச்சு இந்த காசா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வேர்ல்டு கிச்சன் சென்டரில் இருந்த ஊழியர்கள் மேலேயும் இன்னைக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு, இனப்படுகொலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்திகள் வந்திருக்கு. ஸோ முதலாவதாக இந்த சிரியாவில் இருக்கக்கூடிய இந்த ஈரானுடைய தூதரகம் எம்பசி. ஸோ பொதுவாக இந்த எம்பசி மேலே தாக்குதல் நடத்துவது என்பது சர்வதேச அளவில் ஒரு போர்க்குற்றமாகவும் விதிமீறலாகவும் காணப்படுது. அதை இன்னைக்கு இஸ்ரேல் சாதாரணமாக செஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் யாருக்கும் கட்டுப்படலை. இஸ்ரேல் ஐநா மன்றத்துக்கு கட்டுப்படலை, சர்வதேச நீதிமன்றங்களுக்கு கட்டுப்படலை, இன்னும் சொல்லப்போனால் மனித உரிமை கழகங்களுக்கு கட்டுப்படலை. யாருக்கும் கட்டுப்படாமல் ஒரு ரவுடித்தனமான ஒரு வேலையை இன்னைக்கு இஸ்ரேல் துணிஞ்சு செஞ்சுட்டு இருக்குது. தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறான காரியத்திற்கும் தான் முன்னுதாரணம் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இந்த வேலை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய விஷயமாக காணப்படுது. ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய சில நாடுகள் கூட இந்த செயலை, குறிப்பாக இந்த தூதரகத்தின் மேலே நடத்தின தாக்குதலுக்கான செயலை இன்னைக்கு கண்டிச்சிட்டு இருக்காங்க. அந்த தூதரக தாக்குதலில் சில நபர்கள் இறந்தாங்க அப்படிங்கிற செய்தி வருது. ஸோ நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம்னா இப்படிப்பட்ட தாக்குதல்கள் தூதரகத்துக்கு மேலே நடந்திருக்கான்னு கேட்டால் பெரிய லெவலில் நடக்கலை. 1999 பார்த்தீங்கன்னா பெல்கிரேடே என்று சொல்லக்கூடிய செர்பியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் சீன தூதரகம். இந்த சீன தூதரகத்துக்கு மேலே அமெரிக்கா ஒரு தாக்குதல் நடத்துது. ஸோ நடத்தின பின்னாடி அங்கே சில நபர்கள் இறக்குறாங்க, பில்டிங் நாசமாகுது. உடனடியாக என்ன பண்ணுது, இது எங்களுடைய தவறு தான் சொல்லிட்டு அமெரிக்கா மன்னிப்பு கேட்டது இல்லாமல் அந்த பில்டிங்கை கட்டி கொடுக்குது. நிவாரண உதவிகள், உதவிப் பொருட்கள், நஷ்டஈடுகள் என்று பல விஷயத்தில் அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, அந்த காலகட்டத்தில் 1999 அதற்கான நடவடிக்கை எடுத்துச்சு. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் பீட் பண்ணி நீங்கள் துணிஞ்சு ஈரானுடைய தூதரகம் சிரியாவில் இருக்கக்கூடிய இடத்துல தாக்குதல் நடத்திருக்குன்னா இதற்கு பின்புலம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இஸ்ரேலினால் காசாவில் எந்த வெற்றியும் பதிவு செய்ய முடியவில்லை. அதனால் தனக்கான ஒரு வெற்றி வேண்டும் என்ற அடிப்படையில் லெபனான் கூட ஹிஸ்புல்லா கூட போர் செய்யணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே பேசிகிட்டு இருக்கு. ஆனால் ஹிஸ்புல்லா கூட இன்னும் சரியான முறையில் உள்ளே போய் போர் செஞ்சுட்டு இருக்கான்னு கிடையாது. காரணம், ஹிஸ்புல்லா கூட போர் செஞ்சோம்னா நிச்சயமாக நாம் தான் வீழ்வோம் என்று தெரியும். இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இஸ்ரேலி அமெரிக்கா சில இடத்துல கழட்டி விட்டுருமோங்கிற ஒரு எண்ணம் எழுந்தால் கூட அந்த ரங்கத்தில் அவங்களுடைய உறவு இருக்குது. ஸோ அந்த உறவு இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்ல, நல்லா பில்ட் ஆகணும்ல, அதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த ஈரானுடைய தூதரகத்தின் மேலே நடத்தின தாக்குதல் நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த ஈரானுடைய தாக்குதலுக்கு பின்னாடி சீனா மற்றும் ரஷ்யா மிகப்பெரிய கண்டனம் தெரிவித்தது இல்லாமல் இந்த தாக்குதலுக்கு பின்னாடி ஈரான் தனது நிலைப்பாட்டை எப்படி எடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு உலகம் முழுக்க பார்க்கப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த வேளையில தான் நாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, ஈரான் அடிக்கக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக அமெரிக்கா என்ன பண்ணுவோம், வாண்டடாகவே இஸ்ரேலோடு இன்னும் வலுவாக சேர்ந்து இன்னைக்கு ஹிஸ்புல்லா கூட போர் செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் உதவி செய்யும். ஏன்னா இஸ்ரேல் தனியாக ஹிஸ்புல்லா கூட போர் செஞ்சுன்னா நிச்சயமாக வீழ்ச்சி அடைஞ்சிடும். அதனால தனக்கான ஏதோ ஒரு வெற்றியை பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு லெபனான் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை அழிக்க வேண்டும் என்று ஈரானை தாக்குதல் நடத்தியிருக்கு. ஸோ ஈரானை தாக்குதல் நடத்துவதன் மூலம் சிரியா மற்றும் ஈரானுடைய ஒரு பதற்ற நிலையை கொண்டு இதன் மூலமாக அமெரிக்கா தனக்கு மீண்டும் ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிறதான் இஸ்ரேலுடைய திட்டமாக காணப்படுச்சு. ஸோ இந்த விதத்தில் ஈரானுடைய சுப்ரீம் தலைவர்கள் எல்லாமே ஒரு சரியான முடிவு எடுத்திருக்காங்க. என்னன்னா
நாம் உடனடியாக தாக்குதல் நடத்த வேண்டாம், சில விஷயங்களை வந்து பொறுமை காப்போம் என்ற விஷயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக சிரியாவில் இருக்கக்கூடிய டமஸ்கஸ் இன்னும் சில இடங்களில் மீண்டும் சில தாக்குதல் நடத்தக்கூடிய வேலையில கூட பெரிய அளவில் கண்டனம் தெரிவிக்கல. ஸோ இந்த வேளையில தான் இவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஈரானுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நேற்றுலேருந்து அதற்கான வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவருடைய ரியாக்ஷன் இன்னைக்கு தரமான முறையில் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய இராணுவ தளவாடங்கள் இலக்குகளை நோக்கி தாக்குவதற்கான சில ஐடியாக்களை வகுத்து இன்னைக்கு செயல்பட தயாரான சூழல் இருக்கு அப்படிங்கிறதான் வரக்கூடிய செய்தியாக காணப்படுது. எந்த அடிப்படையில்னா, இந்த சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரகம் அடிக்கப்பட்ட பின்னாடி ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய தெஹ்ரான் நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சில முக்கிய 2 இடங்களில் வந்து சில தீவிரவாத குழுக்கள் உள்ள போயிருக்காங்க. இவங்க எங்கெங்க போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ராஸ் அது மாதிரி சபஹாரி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இடங்களில் வந்து ஐஆர்ஜிசியுடைய தலைமையகம் இருக்கு. இதற்குள்ள வந்து இந்த தீவிரவாத படம் வந்து உள்ள நுழைய முயற்சி பண்ணியிருக்கு. அந்த தீவிரவாத படையோட பேர் பார்த்தீங்கன்னா ஜெய்சல் அல் சுலும் என்று சொல்லக்கூடிய பேர், அதாவது ஜெய்சல் அதல் என்று சொல்லக்கூடிய பேர் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலிஜிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத குழு. இவர்கள் கிட்டத்தட்ட இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத குழுக்கள் கீழே இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத குழுவாட்ட காணப்படுறாங்க. இவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெய்சல் சுலும் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத குழு. இவர்களும் ஐஎஸ்ஐஎஸ்ஐ போலவே அமெரிக்க இஸ்ரேலால் வளர்க்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய போர்வையோடு இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத குழு. ஸோ இந்த குழுவை சார்ந்த 2 நபர்கள் நான் சொன்ன மாதிரி ராஸ் மற்றும் சபஹாரி என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய ஐஆர்ஜிசி தலைமை அலுவலகத்துக்குள்ள உள்ள முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்கள் வந்து சிறைபிடித்து இன்னைக்கு வந்து ஈரான் அரசு சிறைப்படுத்தி வச்சிருக்கு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இஸ்லாமிய போர்வில் இருக்கக்கூடிய பல்வேறு தீவிரவாத குழுக்களை இந்த மத்திய கிழக்கில் பயன்படுத்தி இந்த போரை வேறு ஒரு திசையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி இந்த 2 இடங்கள் ஐஆர்ஜிசியுடைய தலைமையிடங்களுக்குள்ள நுழைஞ்ச இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் ஈரான் தெளிவாக ஒரு முடிவெடுக்குது. நாம் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற முடிவு எடுக்குது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்துவதற்கான எல்லா விஷயங்களும் ஆயத்தம் செஞ்சுட்டு இருக்கு. ஸோ உடனடியாக இஸ்ரேல் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, இஸ்ரேலுடைய ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய கேலண்ட் எல்லா விதத்திலும் ஈரான் தாக்குதலுக்கான ஏற்பாடு முன்னெச்சரிக்கை செஞ்சுட்டு இருக்கிறாரு. பல இடங்களில் வந்து அயன்டோமை வச்சு சரி பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி ஜிபிஎஸ் ஹேக்கர் சிஸ்டங்கள், அது மாதிரி வந்து தடுப்பு சிஸ்டங்கள் எல்லாத்தையும் அமல்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இதெல்லாம் எந்த அளவு வந்து ஈரானுடைய ஃபத்தக் 1 ஃபத்தக் 2 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெலஸ்டிக் மிசைல்கள், க்ரூஸ் மிசைல்கள், ஹைப்பர்சோனிக் மிசைல்களை எல்லாம் தடுத்து பீட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இன்னும் பரிசோதனை செய்யப்படலை. ஈரானுடைய எந்த ஏவுகணையும் பெரிய அளவில் இஸ்ரேலில் வந்து தாக்கலை. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த ஏற்பாடு தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஈரானுடைய ஏவுகணைகள், ராக்கெட்டுகள் இஸ்ரேலுக்குள்ள டெல்லவிக்குள்ள குறிப்பாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெல்லவியில் இருக்கக்கூடிய குண்டுகள் தயாரிக்கக்கூடிய ஆலைகள் எல்லாமே இன்னைக்கு திறந்து விட்டுருக்காங்க. மக்கள் நீங்களே எடுத்து உங்களை உயிரை பாதுகாத்துக்குங்க என்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு இஸ்ரேல் ஒரு பெரிய போர் சூழலை ஈரான் விஸ் இஸ்ரேல் என்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த சிச்சுவேஷனை கொண்டு வந்திருக்குன்னா முழுக்க இதற்கு காரணம் இஸ்ரேலுடைய ஒரு நயவஞ்சகத்தன சூட்சமமான ஒரு நிலைப்பாட்டை தான் காணப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால இங்கே பார்க்க முடியுது. மறுபக்கம் சிரியாவில் நடந்த இந்த நிகழ்வுக்கு அப்புறம் ஆல்ரெடி ரஷ்யாவுடைய படைகள் எல்லாமே சிரியாவில் வந்து முகாம் போட்டிருக்கிறாங்க. சிரியாவுடைய பல பகுதிகளில் வந்து பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக ரஷ்யாவுடைய S-400 என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே சிரியாவுடைய பகுதிகளில் இருக்குது. கடந்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிருந்து ஏவப்பட்ட சில ஏவுகணைகள் எல்லாமே இந்த அயன்டோம் சிஸ்டம் போல இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400 வந்து 400 தடுத்து நிறுத்தி இருக்கு. ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு சிரியாவையும் டெமஸ்கஸையும் பாதுகாக்கக்கூடிய இடத்துல ஈரானுடைய ராணுவம் சிரியாக்குள்ள இன்னைக்கு போயிருக்கு. அதே போல ரஷ்யாவுடைய ராணுவம் போயிருக்கு. இவங்க 2 பேரும் S-400 என்ற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சுட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு அரணாக இன்னைக்கு வந்து சிரியாவுடைய கவர்மெண்ட்டுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. சிரியாவில் வந்து பஷார் அல் அசத் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தாலும் அவர் மேலே விமர்சனங்கள் இருந்தாலும் சிரியாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி இன்னைக்கு என்ன ஈரான் மற்றும் ரஷ்யா நகர்ந்திருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. மறுபக்கம் சவுதி அரேபியா, UAE போன்ற நாடுகள் இந்த விஷயத்தில் உடன்படவே கிடையாது. அவர்கள் சுன்னி ஆதிக்கம் கொண்டவர்களாகவே மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறார்கள். சுன்னியை பின்பற்றக்கூடிய அந்த பிரிவை பின்பற்றக்கூடிய எந்த நாட்டிலையும் கிளர்ச்சி எழக்கூடாது, போராட்டம் எழக்கூடாது, பலஸ்தீன் விடுதலை அமைக்கக்கூடாது, குறிப்பாக ஹமாஸ் என்ற தீவிரவாத இயக்கத்தை ஆதரிக்கக்கூடாது. ஹமாஸ் இயக்கத்தின் மீண்டும் பதிவு செய்கிறாங்க. இன்னைக்கு வந்த செய்தி என்னன்னா, சவுதி UAE பத்திரிகைகள் மற்றும் எல்லா தளங்களும் ஹமாஸுக்கு எதிராக செய்தியை வெளியிடுது. அது சொல்வது எல்லாமே சுருக்கமாக இந்த போருக்கு மூல காரணமே ஹமாஸ் தான். ஹமாஸ்னால தான் இவ்வளோ பெரிய ஒரு போர் நடந்திருக்கு, இவ்வளோ மக்கள் இறந்துருக்கிறாங்க. ஹமாஸ் காம்ப்ரமைஸாக போயிருந்தால் இந்த பிரச்சனை கிடையாது என்ற அளவுக்கு தான் இன்றைக்கி UAE, சவுதி போன்ற நாடுகள்லாம் தனது செய்தியை வெளியிட்டு இருக்குது. ஹமாஸுக்கு எதிராக வெளிப்படையாகவே இன்றைக்கி வந்து கருத்துக்களை வெளிவச்சிட்டு இருக்குது. மறுபக்கம் இந்த சியாக்களாக இருக்கக்கூடிய தங்களை சியாக்கள் என்ற அளவுக்கு கூட தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணாமல் இல்லை எனக்கு வந்து இந்த மக்களுடைய உயிர் தான் முக்கியம், இந்த மக்களுக்கு நான் அரணாணிப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் மற்றும் சிரியா மற்றும் லெபனான் போன்ற நாடுகள் எல்லாமே செயல்படுது. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா சியாக்கள் கொஞ்சம் அதிகமாக காணப்படுவாங்க. இங்கே பிரிவை தாண்டி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே மென்ஷன் பண்ண நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஸோ இந்த வேளையில் தான் ரஷ்ய படைகள் சிரியா பகுதிகளில் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கிற அதே வேளையில் கோலன் குன்றுகளை நோக்கி ஒரு மிகப்பெரிய படையை நோக்கி அனுப்பியிருக்கு. ஏன்னா கோலன் குன்றுகள், கோலன் ஹைலைட்ஸில் தான் இஸ்ரேல் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ரஷ்யா இது எங்களுக்கான இடம், மத்திய கிழக்கில் நாங்கள் தான் டாமினேட்டு, நாங்கள்
நாங்கள் தான் வில் பவராக இருக்கோம், புதிய உலக ஒழுங்குமுறையில் நாங்கள் தான் முன்னோடியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டுவதற்காக இன்னைக்கு ரஷ்ய படைகள் எல்லாமே கோலன் குன்றுகளை நோக்கி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு. இன்னும் சில தகவலை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.